இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சிரித்த முகத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. நான் வந்ததுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பட்சத்தில் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. நாளில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எல்லா மாதமும் முதல் வாரம் இந்த சபைக்கு தான் நான் அண்ணன் அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க ஊழியர். கடந்த வாரத்திலே சென்னை பட்டணத்திலே கர்த்தர் 3 நாள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தபடியினாலே கடந்த வாரத்திலே வர முடியவில்லை. அடுத்த வாரத்திலிருந்து தொடர் நிகழ்ச்சி இருக்கனால இந்த ஒரு வாரம் கேப் இருந்தனால கேட்டேன், ஐயா உங்கள் சபையை சந்திக்க ஓடி வருகிறேன் சொன்ன உடனே அன்பாக வாரங்கள் என்று அழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு அருமை ஊழியருக்கு இயேசு நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு பாளையத்தில் பகுதி இடம் காலியாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இல்லையா, எத்தனை கல்யாணம்னு தெரியல, எத்தனை மரணம்னு தெரியல. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். சரி, நம் செய்திகளாக போவோமாக. என்னாகமோ புத்தகம் 25ஆம் அதிகாரம். என்னாகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 10 முதல் 13 வரையிலான வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியத்தை காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவன் பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கண்களை மூடுவோமா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் திருகவும் நீர் பெருகவும், நான் திருகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எழுந்தாட்கொள்ளும் தல்வாரி சேகம் கரைத்துடும் என்னை கண்மனமாற்றி கரைந்தோட செய்யும் தல்வாரி ஸ்நேகம் எனக்காயிரத்தஞ்சு என் பாவங்களில் களி ஊழித்துக்கென்று அழைத்து என்னை நிறுத்தி என்னை நிலைப்படுத்தின பரலோக பிதாவே, இந்த நாளில் வாசித்த இந்த வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை இறங்கி ஒரு பக்தி வைராக்கியமான ஒரு செய்தியை உடைய பிள்ளைகளுக்கு எழுப்புவதில் அடைய செய்ய இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் பயன்படுத்துகிறார். வார்த்தையை மகிமைப்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் மூலம் பிதாவே. நான் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை அவனோடு கூட செய்வேன். பாளையத்தின் நடுவில் இருந்த, சபையின் நடுவில் இருந்த ஒரு சாதாரண வாலிபன் எழுந்து இஸ்ரவேலுக்குரிய வாதையை நீக்குவதற்கு அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியினால் தேவன் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என் சமாதானத்தின் உடன்படிக்கை அவனோடு கூட நான் செய்கிறேன். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். இல்லையா சொல்லுங்க. உடன்படிக்கையின் தேவன். நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். மோசேயோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். தாவீதோடும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளாகிய நம்மோடும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்னன்னா டீலிங். என்ன சொல்லுங்க? டீலிங். நீங்க இதை செய்தா நான் இதை என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு தருவேன். டீலிங். நீ கூப்பிடு, நான் செய்கிறேன். நீங்கள் என்னை தேடினால் நான் உங்களுக்கு தென்படுவேன். தேடுதல், டீலிங். தேடினா தென்படுவேன். எந்த ஒரு வாக்குத்தத்தமாகிலும்
எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் அதை பெற முடியாது. உடன்படிக்கை எல்லாமே டீலிங். என்னதுங்க? டீலிங். நாம் பிதாவாகிய தேவனோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ரத்தத்தினால நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் தான் ஞானத்தினால. எப்படிங்க? வாழ்நாள் முழுவதும் நான் உம்மை பின்பற்றுவேன், நீர் என் தேவனாயிருப்பேன். இல்லையா? சொல்லுங்க. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க, அவர் நமக்கு தகப்பனா இருக்க தான் டீலிங். எது வரைக்கும்? பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரைக்கும். இல்லையா? பெரிய பெரிய பரிசுத்தவான்களோடு டீலிங் உடன்படிக்கை பண்ணினவர். பாளையத்தில் மிகப்பெரிய வாதை நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாதை நிறுத்த வழியே இல்லை. படைத்த வல்லவருக்கு வருத்தம் என்று மாறி நிற்கிறார். ஆச்சரிப்பு கூடாரம் முன்பாக மோசே தலை கவிழ்ந்து அழுகிறார். ஆச்சாரியனாக எலியாசரும் அழுகிறார். திரளான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில ஒரு இஸ்ரவேலன் பாவத்துக்கு துணிந்து புறப்படுவதை பார்த்து சபையின் நடுவில் ஒருவன் எழுந்திருந்தான். இல்லையா? அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்து ஈட்டி எடுத்துட்டு போய் ஒருவர் ரெண்டு பேரும் ஒரே குத்தா குத்தி தன்னுடைய வைராக்கியத்தை தீர்த்தபடினாலே, வல்லவருடைய இதயத்தினுடைய வருத்தத்தை மாற்றி போட்டபடியினாலே கர்த்தர் சொல்றாரு, வாதை நிறுத்தினது மாத்திரமல்ல, ஈட்டியை எடுத்து நியாயம் செய்த பினகாசிக்காக ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளில கர்த்தர் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. சமாதானத்தின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? சமாதானம். சமாதான உடன்படிக்கை என்ன தெரியுமா? நீ கால் வைக்கிற இடத்துல எல்லாம் சமாதானம். உன் மூலம் உனக்கு சமாதானம், உன் மூலம் குடும்பத்துக்கு சமாதானம், உன் மூலம் தேசத்துக்கு சமாதானம், நீ போகிற இடமெல்லாம் ஒரு சமாதானம் கர்த்தர் உன் மூலம் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில், எழுப்புதலை காலத்தில் ஒரு அசாதாரண வல்லமையை வெளிப்படுத்த பினகாசை போல கர்த்தருக்காக வல்லமையா எழுப்புகிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இதனுடைய பின்னணியில் இருந்து நான் செய்து கொண்டு வருகிறேன். இந்த செய்தியுடைய 2 பகுதியில 2 தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. பிலேயாம். பிலேயாமுக்கு அழகா ஆங்கில வார்த்தை பாலாம். இல்லையா? நமக்கு பாதாம் கேள்விப்பட்டிருக்க, அந்த பாலாம் கேள்விப்படுகிறது. BAALAM பாலாம். தமிழ்ல மொழிபெயர்ப்பு வடிவத்திற்கு பிலேயாம். பாலாமும் பாலாக்கும். பிலேயாமும் பாலாக்கும். பிலேயாமனுடைய வஞ்சகம், பிலேயாமுடைய வழி தவறுதல். 2 பகுதி. பினகாசுக்கு 2 காரியம். பக்தி வைராக்கியம், பாவத்துக்கு உடன்படாத தன்மை. இந்த 4 காரியத்தையும் இன்றைக்கு ஆவியானவங்களோட பேச போறார். இல்லையா? ஆமா, மறக்க கூடாது. பாஸ்டர் பிப்ரவரி இந்த மாசத்துல மே மாசம் என்ன செய்தி கேட்டாருன்னா டக்குன்னு சொல்லணும். பினகாசு குறித்து பேசினாரு, பிலேயாம குறித்து பேசினாரு. அதான் அவன் வஞ்சகத்தை பற்றி பேசினாரு, அவன் வழி தவறு செய்தான் அதை பற்றி பேசினாரு. அதே மாதிரி பினகாசுனா அவன் பாவத்துக்கு எதிர்த்து நிறுத்தவன், பாவத்துக்கு உடன்படாதவன், பக்தி வைராக்கியமுடையவன். இந்த 4 காரியம் மனதில் முதல்ல குறிப்பெழுதிக்காங்க. இல்லையா? புரியுது? என்னோட இருக்கிறீங்களா? முறக்கிறது பார்த்தா நான் பயமாவே இருக்கு. இல்லையா? கரண்ட் வேற இல்ல பாரு. கத்து நல்ல ஒரு இது கொடுத்திருக்கிறார். அதுமாதிரி எல்லாரும் கேட்கிறதா? என்னோட கூட இருக்கீங்க. ஒரு அல்லேலூயா பின்னால எல்லாம் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய அற்புத கரத்தினாலே ஒரு கூட்டம் ஜனம் செங்கடலை கடந்து மோசேயினுடைய வழி நடத்தியும்படியாக கடந்து வருகிறார்கள். வரும்போதே பெரிய ஆர்ப்பாட்டத்தோடு செங்கலை பிளந்து அப்படி வனாந்தரத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கும் போது எமோரியனுடைய ராஜாவாகிய சீகோனை எல்லாம் தகர்த்து வருகிற வழியிலெல்லாம் கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணி எல்லா சத்துக்களையும் அழிக்க இந்த கூட்டத்தை பார்த்து அக்கம் பக்கம் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் ஒரே கலக்கம். இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு சிறுபான்மையான கூட்டத்தை பார்த்து உலகம் முழுவதும் ஜனங்களுக்கு என்னது? ஒரு கலக்கம். கிறிஸ்தவனை பார்த்துதான் எல்லாருமே கலங்குறான். இல்லையா சொல்லுங்க. இவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. இதை விட பெருசுனா இவனுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவார் யாருக்குமே தெரியல. நம்ம பார்த்து பயம் அல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவனை பார்த்துள்ள பயம். அல்லேலூயா. வந்து எமோரியரின் பாளையமாகிய சித்தீம் என்ற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பாளையம் இறங்குறார். இப்ப பாருங்க, எமோரியரின் ராஜாவாகிய பாலாக் அப்படியே பாக்குறான். ஏற்கனவே எமோரியர்களுக்கு எல்லாமே மோவாபி ராஜாவாகிய பாலாக் பாக்குறான். இந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி ஆட்டுக்குட்டி மாதிரி கூட்டம் கூட்டமா வருது. இவனோட விட்டா நம்மளை மேய்ஞ்சிருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இவனை விட்டா
நம்மளை மேய்ஞ்சிட. உன்னை மட்டும் புரிஞ்சிக்கா. உன்னை பார்த்து உலகத்துல நடுகிற பயந்தாளி யாருன்னா பிசாசு தான். அவனுக்கு பயம், ஒன்ன குறித்து பயம். ஆனா என்னன்னா, யானைக்கு தன் வல்லமை தெரியாதுன்னு சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கிற நம்ம வல்லமை என்ன தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சின்ன காத்துல வந்து எறும்பு மாதிரி திரும்பிடுறோம். அல்லேலூயா. சின்ன பிரச்சனை வேணா துவண்டு போகிறோம். இதை பார்த்துதான் நினைக்கலாம் பிசாசு நடக்கும். இவனை இப்படி விட்டா இவன் என்ன செய்யறான், இவன் வளர்ந்துடுறான், இவன் போயிடுறான்னு சொல்லி இந்த ஜனத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், எப்பொழுதுமே இங்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உலகத்தினுடைய எல்லா ஆவிக்குரிய கூட்டத்துக்கும் பிசாசினுடைய எதிர்ப்பு உண்டு. ஆகாமிய கூட்டத்தின் எதிர்ப்பு உண்டு. அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும், அவர்களை சிதறடிக்க வேண்டும், அவர்களை வளர விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. முடிஞ்சா தாய் மதத்துக்கு மாத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னாங்க. அவங்க வெள்ளத்திட்ட விளையாட்டு போட்டு பட்டை போட்டு 500 ரூபாய் வாங்கினான். தாய் மதத்துக்கு மாறின கூட்டம் உண்டு. எங்க தாய் மதத்துக்கெல்லாம் வந்தான். ஆனா அவன் தாய் மதத்து மாறினா வாயில தோத்திரம் மாறலையா? இயேசுவை விட்டு போட்ட ஒரு கூட்டம் அன்னைக்கு இருந்தது. சரி போகட்டும். சரி, இந்த ஜனத்தை அழிக்கைக்கு என்ன வழி? நான் ஒண்ணு போறேன். நம்ம ஒரே ஒருத்தம் போற யானை விருதுன்னு வைக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? யானை தடுத்து எடுத்து அவனுக்கு எதிராக சபிக்க நம்ம நினைப்போம். நம்ம நினைச்சோம் போட்டும் ஐயா, நம்ம இடத்த விட்டு காலி பண்ணது நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அப்படித்தானே செய்வீங்க. பாருங்க, ஒரு கூட்டம் ஜனம் வந்தது. இந்த ஜனத்தை மோவாபு தேசம் வழியாக தித்தின் பாளையம் தாண்டி அவங்க போயிடுவாங்க. அவங்க நிரந்தர இடம் கிடையாது. ஆனா பொல்லாத இந்த பாலாக்கு ஒரு கூட்டணி அமைக்கிறார். யாரோட? பிலேயாமும் பாலாக்கு சேர்ந்த ஒரு கூட்டணி. இப்ப அநேக இடத்துல அப்படிதான் ஒரு கூட்டணி இருக்கு. இல்லையா சொல்லுங்க. சொல்ல புரியுதா? ஊழியக்காரனும் புறஜாதி ராஜாவுக்கு சேர்ந்த ஒரு கூட்டணி அமைச்சு எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தாபிக்கணும். என்ன செய்யணும்? தவிக்கணும், இவங்களை அழிக்கணும் என்ற ஒரு பலமான திட்டத்தை முன்வைத்து ஆளு கொடுத்து அனுப்புறான், காசு கொடுத்து அனுப்புறான். போ, அங்க மோவாபிய தேசம் எங்க பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் மெசொப்பொத்தாமியாவில் இருக்கிறான், நீ போய் அவனை அழைத்து கொண்டு வாங்க, இந்த ஜனங்களை எல்லாம் ஸ்தாபிக்கணும். இவனை விட்டா நம்மளை மேய்ஞ்சிருவான், இவனை விட்டா அவனை மேய்ஞ்சிடறான். அல்ல சொல்லுங்க. ராஜாவா இருந்தும் அவனுடைய சேனைகள் எல்லாம் இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் போது அவனுடைய இதயம் எல்லாம் கரைந்து போயிட்டு. அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவனை பார்க்கிறார். உன்னை பார்த்து இதயம் கரைகிற ஒரு கூட்டம் இருக்க, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? உலகத்தில் இருப்பவனை பார்க்கணும், உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லையா சொல்லு. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஒருவனும் நம்மை விழுங்க முடியாது, நாம் உலகத்தையே விழுங்குகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயின் கையில் இருக்கிற ஒரு கைக்கோல் எகிப்திலே அத்தனை பாம்பையும் விழுங்கத்தக்கதான வல்லமை படைத்தது. தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கு நான் சொல்றேன், உனக்கு நீ வளர்றதுனாலதான் உனக்கு விரோதமா எழும்புறான். நீ சும்மா இருந்தா உனக்கு விரோதமா யாருமே வரமாட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் இருந்தபோது எதிரிகள் இல்லை. ஆனா பிரயாணம் புறப்பட்ட பொழுதுதான் பிரச்சனை. சொல்லுங்க. சபைக்கு வரும்போதுதான் பிரச்சனை. ஆதரவு காரியங்களை செய்யும் போதுதான் வாழ்க்கையில் என்ன வருகிறது? பிரச்சனை வருகிறது. சரி, செய்து கொள்ளலாம். சரி, இது என்னடா பண்ணான்னு சொல்லி கூலி கொடுத்தான். எப்பா, உனக்கு ஒரு 5000 ரூபாய் தந்துடுறேன், நீ வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னா என்ன சொன்னா போதும், இந்த ஜனத்தை சபிக்கணும், எனக்காக சபிக்கணும். சபம் எதுக்கு சபிக்கணும்னா, அவன் தாபம் சொன்னா அப்படியே நடக்கும். ஏன்னா காலத்துல தீர்க்கதரிசிகள் வாய் கர்த்தருடைய வாயா இருந்தது. அவங்க என்ன சொன்னாலும் அது என்ன செய்யும்? நடக்கும். இப்போ அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, மோவாபிய ராஜாவாகிய பாலாக்கு இந்த ஜனத்தை சபிப்பதற்கு ஒருவரை கூலி வருத்தி கொண்டு அழைத்து வந்தார்கள். இல்லையா சொல்லுங்க. இப்படிப்பட்ட அநேக கூலி வருதின பிலேயாமுக்களுடைய ஆவிகள் இன்றைக்கு அநேக சபைகளை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லையா சொல்லுங்க. சபை 25 வருடத்துக்கு முன்பாக இருந்த அந்த பரிசுத்தம் இல்லை, அந்த வேகம் இல்லை. இப்ப பார்த்தா எல்லாமே கலந்துருக்கு. இல்லையா சொல்லுங்க. எல்லாமே கலந்து போச்சு. எப்படி கலந்துருக்குன்னா, இப்ப வட இந்தியாக்காரங்க எஸ்டேட் பகுதியில் பார்த்தா எல்லாம் வட இந்தியாக்காரனா தான் இருக்கான். பிறக்கிற குழந்தைகள்லாம் அம்மா இப்பா இத்தான்னு சொல்ற, ஆயா வருது இல்ல, ஆய்க்கு அம்மா வருது இல்ல, எல்லாம் பாஷை மாறி போகுது. கன்னடமும் உருதும் ஒரியாவும் கலந்து பேசுற மாதிரி. இவன் தமிழனா இல்ல, ஒரிஜனா இல்ல, ரெண்டு கலந்து தமிழோடைய. இவன் யாருங்க? தமிழ். அந்த மாதிரி ஜனங்கள் எல்லாம் ஜாதிகளுடைய கிரியைகளை கற்றுக்கொண்டார்கள். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற தனித்துவம் இல்லை. தேவன் துக்கப்படுகிறார்.
நீ யார்? நீ எதற்காக அழைக்கப்பட்டாய்? நீ எங்கே செல்ல வேண்டியவன்? நீ எங்கே காரியங்களை செய்ய வேண்டியது என்பதை தேவன் பார்க்கும் போது தனித்து நிற்கிற கூட்டமாய் நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பீலேயாமின் ஆவிகள் இன்றைக்கு சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. சரி, வந்தா கூலி கொடுத்து கொண்டு வந்தான் சொன்னா, இப்ப ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு கண்டிஷன். இப்ப என்ன சொல்லி கூலி கொடுத்தாங்க? ஜனத்தை சபிக்கணும். இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க முடியுமா? முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க முடியுமா? முடியாது. நான் கேட்கிறேன், இந்த மதிக்கட்ட தீர்க்கதரிசி தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இவன் சொல்றான், கர்த்தர் என் வாயில என்ன சொல்றாரோ அதுதான் நான் சொல்லுவேன். இது எப்படி இருக்குன்னா, ஐயாங்க ஒரு பிரதர், நாங்க எப்படினாலும் ஏசப்பாவை தான் நான் கும்பிடுவோம். கோயிலுக்கு போனாலும் அந்த அம்மா முன்ன போய் கை கூப்பி ஏசப்பா தவிர்த்து சொல்லுவேன். நான் சொன்ன அந்த அம்மாவுக்கு மட்டும் கண்ணு திறந்து காதுன்னு ஓங்க ஒரே அடி. ஏண்டா நாய, நீ என்கிட்ட வந்து ஏசப்பான கூப்பிடுறியான்னு சொல்லுமா சொல்லாதா? நல்ல வேலை அதுக்கு என்ன கருத்து இருக்கல. இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. புரிகிறதா? நாங்க செய்கிற நோக்கம் என்ன? நாங்க எல்லாம் போகலாம் மாட்டோம் பிரதர். நாங்க அங்கெல்லாம் அவங்க கூப்பிட்டா போயிடுவோம், ஆனா நாங்க சாப்பிட மாட்டோம். இல்லையா? பூ எடுத்து வைப்போம், நாங்க வைக்க மாட்டோம். பத்தி எடுத்து கொடுத்தோம், நாங்க முகர மாட்டோம். புரிகிறதா? பங்கு கொள்வோம், வருவோம், இருப்போம். அப்படி அல்ல. நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை உன் கிரியையின் வைராக்கியத்தினாலே காட்ட வேண்டும். எதிர்ப்புகள் வரும். நீ ஆகாது என்று சொல்வார்கள். உன் குடும்பத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள். கர்த்தர் ஒரு ஆள் கலந்து கொண்டா போது உலகமே நமக்கு வேண்டாம். அவர் பட்சத்திலே நீ நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வெறுக்கதியா, தள்ளட்டியா, ஆகாதவன் என்று சொல்லட்டும். கர்த்தர் உன்னோடு உடன்படிக்க பண்ணுவார். நீதாண்டா எனக்கு வேண்டும், எனக்கு வைராக்கியம் காட்டு. என் பட்சத்தில் நிற்கிற கூட்டமா நிற்கிறாய் பார்த்தாயா, நீதான் எனக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசி ஒரு தடவை வந்தான், 2 தடவை வந்தான், 3 தடவை வந்தும் சபிக்கிறான். 3 தடவை வந்தும் சபிக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தரின் வாயிலே, ஓ கர்த்தருக்கான சுதந்திரமான ஜனம், யாக்கோபின் காற்பாங்க எண்ணத்தக்கவன் யார்? இதோ நான் குண்டிலிருந்து பார்க்கிறேன், தனித்து பார்க்கிற கூட்டம். கர்த்தர் ஜனத்தின் மேல எவமா சாபமா வரானோ அத்தனை சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா ட்யூன் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு விதமா காணப்படுகிற அத்தனை சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற போறார். உன் வேலையில ஆசீர்வாதம், உன் போக்குல ஆசீர்வாதம், உன் குடும்பத்துல ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கு மேலாக உன் இதயத்துல ஆசீர்வாதம். ஒரு சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு காலவிலை கண்டவிழ்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானுடைய அக்கினி எனக்குள்ள பற்றி பிடிக்கிறதை காண்கிறேன். ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்கிறதை காண்கிறேன். திருக்கூட்டம் என்று எண்ணாதே, உனக்காக வைராக்கியம் கொண்டு நிற்கிற ஒரு ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. சில பீலேயாம் திருக்க தெரிஞ்சுறாங்க. உங்க எங்க சர்ச்சில் ஆராதனை எங்க பாஸ்ட் பண்ணுனா பரலோகமே இறங்கி வரும். இல்லையா? இந்த அம்மா அதை கேட்டு, அப்படியா? எங்க பிரதர் கீபோர்டு இருக்கு, நல்ல மைக் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கா. உங்க ஊழியக்காரனை குறிச்சோ உங்க சபையை குறிச்சோ எவனாவது வந்து தப்பு சொல்ல மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கா, தப்பா சொல்ல மாட்டான். மட்டுப்படுத்துறதுக்கு அவனுக்கு வந்து தூக்குவான். இப்பவுமே புரிஞ்சுக்கா, இது பீலேயாமின் ஆவி. எந்த ஊழியக்காரனுக்கு புரியுதோ? நான் சொல்றேன், நமக்கு இந்த சபை தான் தாய் சபை. இந்த ஊழியக்காரன் மரணம் அறிந்தோம். நாம இருந்தா அவள் தான் அடக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லு. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் திருமண உடன்படிக்கை போல சபையோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஏதாவது இந்த 7ஆம் தேதி 4ஆம் தேதி கலெக்ஷன் பீலேயாமின் அநேகரை இறங்கிருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பீலேயாம்? வேறு கலெக்ஷன் பீலேயா. நான் ஒரு கடைக்கு போய் அண்ணாச்சி கடைக்கு பிரேயருக்கு போனேன். கோயம்புத்தூர் பெரிய மளிகை கடை. போன உடனே அவர் பார்த்தாரு. அவர் என்ன பார்க்கும்போது கர்த்தர் ஆவியானவர் பேசுறாரு, உன்னை 7ஆம் தேதி லிஸ்ட்ல சேர்க்கிறாரா அப்படின்னாரு. அந்த 7ஆம் தேதி லிஸ்ட் நான் இல்ல அண்ணாச்சி அப்படின்னு. ஏன்னு கேட்டாரு, 7ஆம் தேதி 7 பேர் வராங்க எனக்கு ஆண்டு சொல்றாரு அப்படி. ஆமா, மனம் திரும்ப, கலப்படுத்த மாத்து, காணிக்க நல்லதை கொடுன்னு 3 காரத்து கடகடான்னு சொன்ன. அவர் சொன்னார், எத்தனையோ ஊழியக்காரங்க பிரதர் 20 ஊழியக்காரன் மாசம் தாங்குறேன், நான் ஒரு வகை கூட இந்த மாதிரி சொல்லல அப்படின்னு. நான் காணிக்கைக்காக வர்ற கூட்டம் அல்ல, கர்த்தருக்காக வருகிற கூட்டம். அல்லேலூயா சொல்லு. நீ அல்லேலூயா, நீ கொடுக்கிற பருப்போ நீ கொடுக்கிற அரிசியை வைத்தல அல்ல. என்னை அழைத்த ஒரு உன்னதமானவர், அவர் நினைச்ச தங்கத்தை வச்சு என்னை போச்சுக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அற்பமான காரியத்துக்காக இசைந்து போகிற கூட்டம் அல்ல. பீலேயாமின் ஆவி இன்றைக்கு சபையை வழிநடத்த போகிறது.
காதல் இருக்குது ஐயா. காதல் கல்யாணத்தை சபைக்குள்ளேயே பண்ணி வைக்கிறார். 5 கல்யாணம் பண்ணி வைத்தார். எத்தனை கல்யாணம்? 5 கல்யாணம். அவர்கிட்ட கேட்ட உடனே சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 5 குடும்பமும் வெளியே போகுது. ஹலோ, இந்த 5 குடும்பமும் பிலேயாமின் ஆவி, வேசித்தன ஆவி இன்னைக்கு அநேக சபைகளை சீரழிக்கின்றன. தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், தேவன் எதிர்பார்க்கிற வைராக்கியம், தேவன் எதிர்பார்க்கிற உண்மை, தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் இன்றைக்கு சபை நடுவிலே இல்லை என்று ஆவியானவர் துக்கப்படுகிறார். 3 முறை வந்து பார்த்தான், முடியல. கடைசியில் ஒரு வேலை செய்தான் பாருங்க. என்ன செய்தான்? பாலாக்கு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல கூட்டம்பா. நானும் 7 ஆளை வச்சு 7 காலையை வச்சு எப்படியோ தலைவில நின்று பார்த்து நீ சொல்றதுக்காக கூலி வாங்கியதுக்காக காணிக்கை வாங்கியதுக்காக என்னெல்லாமும் பண்ணி பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவங்களை பிரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அப்படின்னா என்ன வழின்னு கேட்டோம்னு சொன்னா, உங்க ஊர்ல இருக்கிறாங்கல்ல நல்ல மோவாபிய ஸ்திரீங்க, அப்படி ஜிலுக்கு நடப்பாளுங்களா, இவங்க எல்லாம் பியூட்டி பார்லர்ல ஏத்தி அந்த முகத்துல பவுடர் எல்லாம் நல்லா அடிச்சு கொஞ்சம் கிளாமர் பண்ணி அப்படியே கொஞ்சம் வேற உங்களுக்கு இடையில விட்டு, இவங்க இத்தனை ஜனங்க வேசித்தன பாவம் பண்ணும்போது இவங்க ஆண்டவருக்கு கோபம் வரும், இவங்களே தானே அழிஞ்சிருவாங்க என்கிற ஒரு வஞ்சகமான ஆலோசனையை பாலாக்கு காதுல யார் ஓதுறா? பீலயம் காது. சிலவங்க கிளம்பும் போது சில வேலை காதுல ஓதுறான் பாத்தியா, ரொம்ப டேஞ்சர். நேரே போவான் அப்படின்னா அவன் ஏதோ நமக்கு வேலை வைக்கிறான்னு அர்த்தம். இப்படிதான் பீலயம் யாரு காதுல ஓதுனான்? பாலாக்கு காதுல ஓடினார். இந்த தினத்தை அழிக்க முடியாது, ஒரே ஒரு வழி, வேசித்தன ஆவி அனுப்பு, நல்ல கிளாமரானது உள்ள விடு. இல்லையா சொல்லுங்க. எங்கேயாவது இந்த ஜுவல்லரி போயிருக்கீங்களா? தங்க வாங்க. எங்கேயாவது ரிசப்ஷன் முன்னால ஆண்களை பார்த்திருக்கிறீங்களா? அது மாதிரி 30க்கு 20 வயசு கடையில ஜிகினா மாதிரி ஆள வச்சிருக்கிறான். புரியுதா? என்ன அர்த்தம் தெரியுதா? அநேகருக்கு தெரியல. அநேகர் அங்க மேல அந்த முகத்தையே பார்த்துட்டு நிற்கிறான். தங்கம் மேல போனானா தங்கச்சியை பார்க்க போனானா தெரியல. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவைகள் எல்லாம் வசீகர ஆவிகள். என்னங்க? வசீகரிக்கிற ஆவிகள். இல்லையா? இப்ப பாருங்க, சொன்னா ஒரு ஐடியா கொடுத்தான். அவன் பார்த்தான். இப்ப பாலாவுக்கு என்ன செய்தான்? மோவாபிய ஸ்திரீல அழகானவளை எல்லாம் எழுதி சொன்னா, உள்ள போங்கடா அப்படின்ட்டான். சிக்னல் கொடுத்து உள்ள விட பார்த்து அது வரைக்கும் அனாந்தரத்துல மண்ணா சாப்பிட்டு ஒண்ணுமே இல்ல இருந்த இவனு ஆளுக்கு விபசாரம் பண்ண ஆரம்பிச்சான். யாரு கூட? மோவாபிய ஸ்திரீகள் அழகானவர்கள் என்று பாவத்துக்கு தங்களோட வாழ்க்கையை விட்டு போட்ட உடனே வாதை எழும்பிட்டு. என்ன எழும்பிட்டு? வாதை எழும்பிட்டு. 1 2 10 100 1000 2000 3000 4000 5000 ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மோசையால ஒண்ணும் பண்ண முடியல, பாலத்தில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறார். ஆச்சாரியனாகிய எலியாசரால ஒண்ணும் பண்ண முடியல, அழுது கொண்டிருக்கிறார். அத்தனை ஜனங்கள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்க, ஒரு பக்கம் மறித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயும் இஸ்ரவேலன் பாவம் துணிந்து செய்கிறார். பாருங்க, வாதம் வந்து பிடிச்சிட்டு பாவம் செய்கிறதுனால ஒவ்வொருத்தனா சாகுறான். வாத இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய சபையில வாத, எங்க பார்த்தாலும் வாத. இல்லையா சொல்லுங்க? ஆமா. கையடிக்கிறதுனா கையடிக்காது வாத, சபைக்கு நேரமே வராதது வாத, வேதத்தை வாசிக்காதது வாத, ஜெபிக்காதது வாத, தேவனை ஆராதிக்காதது வாத, தேவனை தேடாத வாத, தேவனுடைய வழிகளில் அணவாத வாத, அவனை இதுவரை நன்னான பாடு இல்ல, அவன் குடும்பமும் மேல் கதி அடைந்த பாடு இல்லை. வாதை உலகத்தோடு கலந்து மனம் போன போக்கின்படியாக போகிற எந்த ஒருவனையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பது கிடையாது. அது நீ உன்னைத்தானே மாற்றிக் கொள்வது. அல்லேலூயா சொல்லுங்க. சரியான வழியில வா, சரியான நபர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை அழைத்துக் கொண்டு போய் உன்னதத்தில் கொண்டு உன்னோடு விட உடம்படிக்கை பண்ணும்படியாக. அல்லேலூயா சொல்லு. இன்றைக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்காரு. நீ தீர்மானம் எடுத்து அவன் கை தோத்துருவான். மகனை நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை பலப்படுத்தி, எனக்காக எழும்பு, நீ எனக்காக எழும்பு, நீ எனக்காக எழும்பு. சபை முழுவதும் வாதை நிரம்பி இருக்கு. என்ன நிரம்பி இருக்கு? வாதை நிரம்பி இருக்கு. கடந்த வாரம் சென்னையில கூட்டத்தை முடித்து கரெக்டா இங்கெல்லாம் பரவாயில்ல, அங்க 5 மணிக்கு எல்லாரும் வந்துட்டான்.
5 மணிக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், அது ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. இல்லையா சொல்லுங்க? இன்னைக்கு நம்ம யாரும் 5 மணிக்கு எழுப்பியிருக்க மாட்டோம், அது வேற விஷயம் இல்லையா? ஆமா, அந்த ஜனங்க ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு சபையில கூட்டத்தை முடிச்சு 2 ஆராதனை பண்ணும். ஒரு ஆராதனை முடிச்ச சகோதரி ஜோமனா வந்தா. ஜோமனா ஆர்டர் காட்டுறாரு, மகனே இப்போ இருக்கிற 2வது புருஷன், இப்போ இருக்கிறது 2வது புருஷன், முதல் புருஷன் கூட வாழ்க்கை முடிஞ்சு. அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, மற்ற புருஷர்கள் ஏராளம் உண்டு அப்படின்னாரு. லேரியா சொல்லுங்க, யாரை ஏமாத்துற? கட்டத்துல நீ யாரை ஏமாத்துற? இப்போ உனக்கு வயிற்று வலிய கடுமையான வலியினால 3 மாசம் நீ ஓடிக்கொண்டிருக்கிறான். டாக்டர் உன்னை ஆபரேஷன் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆபரேஷன் பண்ணாலும் உழைக்க மாட்டாய் டாக்டர் சொன்னாரா இல்லையான்னு கேட்டேன். அழுது ஓ என்று ஒப்பாரி வச்சாரு. வாழ்க்கை மனம் போல போகிற வாழ்க்கையா? இல்லை, கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழலாம். பார்வையில பரிசுத்தம், செயல பரிசுத்தம், உள்ளத்துல பரிசுத்தம். ஏனால் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கையில இருக்கிற மொபைல் போன் நம்ம பார்த்து சொல்லுவோமா இது பரிசுத்தமா இருக்கிறது என்று? நம்முடைய கண் நம்மை பார்த்து சொல்லுமா அது பரிசுத்தமா இருக்கிறேன் என்று? நம்முடைய வாய் நம்மை பார்த்து சாட்சி சொல்லுமா நாம் பரிசுத்தமாய் பேசுகிறோம் என்று? இந்த காலத்துல மிகப்பெரிய கிரயம் பரிசுத்தத்துக்கு தான் கொடுக்க வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அப்போ பாருங்க, ஐடியா கொடுத்தவன் வாதம் வந்தது, இவன் தப்பிக்கிறான்னு நினைச்சா இல்ல. என்னாகமம் 31:8 வரும்போது கர்த்தர் மீதியானோட சேர்த்து பட்டய கருக்கினால் அவனை அழித்து போட்டான். இல்லையா? எவ்வளவு பெரிய வாஞ்சகம் பாரு. ஊழியக்காரனையும் விடவில்லை, தீர்க்கதரிசியையும் விடவில்லை, அவரை கர்த்தர் முடிச்சு போட்டார். கர்த்தர் வைராக்கியம் உடையவர். நம் ஜனத்திற்காக, சபைக்காக, வாழ்க்கைக்காக வைராக்கியம் உடையானவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவன் வழி எப்படி தப்பி நடக்க பண்ணா, ஆண்டவருக்கும் ஜனத்திற்கும் ஒரு கேப். என்னது கேப்? ஏசாயா 59:2 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களே நமக்கும் தேவனுக்கும் மிகுந்த இடைவெளி உண்டாக்குகிறது. எப்ப நமக்கு தேவனுக்கு ஒரு இடைவெளி வருதோ, எதுக்கு இந்த இடைவெளி சாத்தாண்டாக்குனா அப்பதான் அவங்க உள்ள வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்பெல்லாம் கிடையாது. சென்னையில எல்லாம் போய் பார்த்தா எல்லா கேட்டுக்கு முன்னால பிவாரா டாக்டர் போட்டுருக்கு, நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு போட்டுருக்கு. நம்ம எட்டி பார்த்தா ஒரு நாய்கள் இருக்காது, ஆனா இந்த போர்டை பார்த்தா அங்க நின்றுட்டு இருப்போம். இல்லையா சொல்லுங்க? இந்த போர்டை பார்த்தாலே அங்க நின்றுட்டு இருப்போம். அக்கா, அண்ணா, சார், அம்மானு கத்தி கூப்பிடுவோம், இல்லைன்னா காலி பல்ல அடிப்போம். ஏன் திறந்து உள்ள போக மாட்டோமா? ஏன் போக மாட்டோம்? நாய்கள் ஜாக்கிரதை. எந்த நாய் பார்த்து ஜாக்கிரதைன்னு தெரியல இல்லையா? அது ஒரு பக்கம். ஆனா உள்ள போய் பார்த்தா ஒரு நாய் அங்க இருக்காது. அப்ப கேட்போம், அதுக்கு போன 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாய் வளர்த்தும் பிரதர், அப்பம் போட்ட போடு இல்லையா? அந்த நாய் செத்து போச்சு, அது வேற காரியம் இல்லையா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த ஒரு நாய் உள்ள இருக்கிறனால வர்ற நம்ம கூட தாங்கிதான் போறோம். கர்த்தர் நம்மோட கூட இந்த சாத்தான் வருவானா? சொல்லு. இன்னைக்கு ஏன் உன் வீட்டுல வந்து விளையாடுறான்? ஏன் வாழ்க்கைக்குள்ள வர்றான்னா அவருக்கு உனக்கு ஏதோ கேப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கேப்பை சரிப்படுத்து. எங்க ஒளிகள் வருகிறதோ அதை சரிப்படுத்து. எங்க உறவில் வீழ்ந்தாயோ அங்க எழும்பி வா. உனக்காக ஒருவர் வைராக்கியம் பாராட்டிக் கொண்டிருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களை சீரழித்த வேளையில, ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில வாதையை நிறுத்த லேலியா சொல்லுங்க. எந்த ஒரு குடும்ப தலைவனோ ஊழியக்காரனோ கண்டித்து பிரசங்கம் பண்றான் பாத்தீங்களா, அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். லேலியா. இன்னைக்கு வாக்கு தத்துவத்துக்கு கிராக்கி அதிகம், ஆசீர்வாதத்துக்கு கிராக்கி அதிகம். கண்டித்து பேசினா அவன் ஆக. லேலியா சொல்லுங்க. ஒரு வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் பரலவும் போகாது. கண்டித்து உணர்த்துற ஊழியக்காரன் அவன் 4 பேரோட பரலவும் போய் சேருவான். அல்லேலூயா சொல்லுங்க. இம்மைக்காக சபை நடத்த அல்ல கர்த்தருடைய சபை. நம்ம எல்லாம் பரலோகம் போய் சேரணும்யா, பரலோகம் போய் சேரணும். வனாந்திரத்தில் அழிவதற்கு அல்ல. ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக நம்ம அழைத்தாரோ அந்த பரம கானான் நம்ம சுதந்திரிக்கணும். அது வர நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், பாடுகள் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், பாலாக்கு வருவான், விலையா வருவான், எல்லாரும் வருவான். நம்ம ட்ராக் மட்டும் விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. கடிந்து கொள்ளுகிற தகப்பன்மார்கள் பாக்கியவார்கள். கோவப்பட்டு எப்பவும் குச்சி எடுக்கிற அப்பா பிள்ளைகளுக்கு பிரியமே இருக்காது. இல்லையா சொல்லுங்க, பிரியமே இருக்காது. ஆனா பிற்காலத்துல பார்த்தா
அவங்க தான் உன்னத நிலைமையில இருப்பாங்க. லேலியா சொல்லுங்க. எங்க அப்பா அடிச்சது நல்லதுக்கு, எங்க அம்மா என்ன திட்டினது நல்லதுக்கு தான். இப்ப 2 வயசு குழந்தை கூட நம்ம மிரட்ட முடியல, அது நம்மளை பார்த்து முறைக்குது. லேலியா சொல்லுங்க. இந்த பெற்றோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா, பிள்ளைகள் அழாம வைக்கிறதுக்கு அந்த காலத்துல கிழக்கும் கொடுப்பாங்க இல்லையா, அந்த தொட்டிலுக்கு மேல எதெல்லாம் சேண்டிசனா அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். ஒரு தொட்டிலுக்கு குச்சி இருக்கும், அந்த குச்சியில கட்டி விட்டுருவாங்க, அது அப்படியே தானா சுத்தி இது இப்படி இப்படி இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும். இப்ப எதையெல்லாம் வச்சா கூட ஒண்ணு ஒர்க் ஆகுது. ஒரு மொபைலை கொடுத்தா ஆப்பாயிரும். 2 வயசு குழந்தைக்கு மொபைல நமக்கு தெரியாதது தெரியுது. அது இப்படிங்க இப்படிங்க இப்படிங்க, அது எப்படிதான் அந்த கார்ட்டூனை கண்டுபிடிச்சு தெரியுதோ தெரியலையா. லேலியா எங்க வீட்டுல ஒரு டியூஷனுக்கு ஒரு குழந்தை வரும். அந்த பொண்ணு 24 மணி நேரம் மொபைல்ல டோரா அந்த ஒரு சீரியல் இருக்கும். அந்த குழந்தை டோரா மாதிரியே முடி வெட்டி இருக்கும், அந்த டோரா மாதிரியே பேசும். நான் இப்பொழுதுதான் வந்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கொடுமை ஒன்றையுமே இந்த பிசாசு போட்டு அலக்கழிக்கிறேன். சொல்றது புரிகிறதா? நீங்கள் எதை உள்ளே கொடுக்கிறீர்களோ அதுதான் வெளியே வரும். நீங்க என்ன உள்ள அனுப்புகிறீங்களோ, வசனத்தை உள்ள அனுப்பினா மகிமை வெளியே வரும். தீரியலை உள்ள அனுப்பினா இப்படி பிசாசு தான் வெளியே வரும். லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு அவன் திருந்த மாட்டேங்கான் பாஸ்டர், அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கான காரணம் யாருன்னா நீதான். லேலியா நம்மளையே வளம் போட்டு கொடுத்து நம்மளையே வளர விட்டுட்டு வெட்ட முடியல அபத்தப்பட்ட யாரும் உத்தரவாதம் கிடையாது. பிள்ளையாண்டானை அந்த வசனத்தை அனைவரும் தப்பா சொல்லுவோம். நடக்க வேண்டிய வழியில நடத்துக்கள் தப்பு. அந்த டாங்க அவன் அப்படி சொல்றதே தப்பு. நடத்த வேற நடக்க வேற. நடத்த வேண்டியனா பிரமாணத்தின் வழி, நடக்க வேண்டியனா இஷ்டம் போலன்னு அர்த்தம். புரியுதா அர்த்தம்? நடத்த வேண்டியனா இதுதான் வழி, இப்படிதான் நடக்கணும், பெண் பிள்ளையா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வஸ்திரம் போடணும், இப்படிதான் தரிக்கணும். இன்னைக்கு சில சபையில போக முடியல, ஆனா பண்ணு தெரியல. 2 பேரும் ஜீப்பாட்டு எங்க வரான்? ஆராதனைக்கு வரான். அவனுக்குள்ள அபிஷேகத்தை பார்த்து நம்ம தலையே சுத்துது. எந்த ஆவின்னு நமக்கு தெரியுதில்ல. வஸ்திரத்துல பரிசுத்தம் இல்ல, மற்றவர்களை கவர்கிறது மாதிரி, மற்றவர்களை இழுக்கிறது போல பீலையாவின் வேசித்தன ஆவிகள் இன்றைக்கு சபையை தீரடித்துக் கொண்டிருக்கிறது, குடும்பத்தை தீரடித்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக நான் சொல்றேன்னா, கடைசி காலத்துல சாத்தானுக்கு ஒரே ஒரு காரியம் தெரியும், இந்த வேசித்தன ஆவினாலதான் சபையை தீரழிக்க முடியும். லேலியா கொடுமை 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 கொடுமை. நான் ஊழியக்கார லைஃப் சொல்ல விரும்பல, அநேக இடத்துல பார்த்திருக்கிறேன், மனம் ஒன்று இருக்கிறேன். சென்னையில போய் பார்த்தேன், கர்த்தர் பேசினார், கூட ரொம்ப வேதனையா இருந்தது. 1க்கு 4 பேர் வச்சிருக்கிறான். ஆமா ஆமா, ஒரு காதல் போது இப்ப காதலே தப்பு, அதுல என்ன கள்ளக்காதல் புனிதமானதா? நல்ல காதல் கள்ளக்காதல் பொல்லாத காதல் பிசாசுகள் இப்படி போட்டு பேசித்தன ஆவி அநேகிற வழி தவிர செய்கிறது. சொந்த கொண்டாடிகள் உட்கார்ந்து பேசிக்க நேரம் இருக்காது. அர்த்தம் பண்ண எப்படி இருக்கிற அவளுக்கு அப்பமே உப்ப வாரி போட்டுருவா. ஏயா 20 வருஷமாக என்ன பார்த்து எப்படி இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்க. அத்தை பொண்ணு கொத்த பொண்ணு வந்துட்டுன்னு அவங்களவே நேரத்தை தந்துற பேசித்தன ஆவி. எதற்கு நான் சொல்றேன், அநேக சபைகளை பார்க்கிறேன், அநேக வீடுகளுக்கு குடும்பத்தை வச்சுக்காக அழைக்கிறாங்க, போறேன். இங்கெல்லாம் இந்த ஆவிதான் வேலை செய்யுது. என் சபையே, நீ தேவனுக்கு மனவாட்டியாய் மாறு, கற்புள்ளவராய் மாறு, கற்புள்ளவராய் மாறு. அதற்காகத்தான் கர்த்தர் இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார். லேலியா சொல்லு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன செய்யணுங்க? ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? 2 காரியம் நீ செய்யணும். ஒருவன் வழி தவற செய்து வஞ்சகத்தை அனுப்பி வாதை வந்த பொழுது, வல்லவருக்கு வருத்தம் வந்த பொழுது, தேவனுடைய வருத்தத்தை தீர்க்கும்படிக்கு சபையின் நடுவில் ஒருத்தன் எழுந்தார். என் ஆண்டவருடைய வருத்தத்தை தீர்க்கிற, என் ஆண்டவருடைய இதயத்தை குளிர பண்ணுகிற ஒருவனுக்காக, ஒருத்திக்காகத்தான் ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் பாவம் செய்யும்போது நீ எனக்காக நிற்க மாட்டாயா? இத்தனை பேர் வழியில வரும்போது மகளை நீ எனக்காக நிற்க மாட்டாயா? உங்களோட நான் உடம்படிக்கை பண்ண போறேன், என் மகிமை உண்மையில காட்ட போறேன். அல்ல சொல்லுங்க, கர்த்தருடைய கூட்டத்தில் நிற்கிற ஒருவனுக்காகத்தான் கர்த்தர் நிற்கிறார். உன் அழகோ படிப்போ அல்ல, என் ஆண்டவருக்காக நிற்பையா, என் ஆண்டவருக்காக நிற்பையா. சபைக்காக வைராக்கியம் பாராட்டுவேன், என் ஊழியக்காரனுக்காக வைராக்கியம் பாராட்டுவேன். உன் வைராக்கியத்தை கிரியை மூலம் காட்டு.
கோபத்தை நல்ல காரியத்துக்காக காட்டு. அதன் நிமித்தம் எவ்வளவு பெரிய சங்கடம் வந்தாலும் கவலைப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிறார். கர்த்தரும் நீதி விளங்க பண்ணுவார், அவர்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு. மனம் போன போக்கில திராட்சை செடி போச்சுன்னா காய்க்க முடியாது. ஆகவேதான் கத்திரி போட்டு வெட்ட சொல்றான். என்னது, ஆகாத கொடிகள் எல்லாம் கத்திரி போட்டு வெட்டணும். இல்ல சொல்லுங்க. இப்ப கத்திரி போட்டு வெட்டுறது பார்த்தா நம்ம மாறி போச்சு. நம்ம எல்லாம் தாடிதான் சேவ் பண்ணி பார்த்திருக்கோம். இப்ப புருவமே சேவ் பண்றதுக்கு லேடிஸ் வந்துட்டாங்க. அது கறக்கு 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 இல்ல சொல்லுங்க. அப்படியே ரொம்பமா போகுது. சரி, அதுக்காக நான் போக விரும்பல. அந்த ஆவிகளுக்குள்ள ஒரு சகோதரருக்கு பயங்கரமா ஜெபம் பண்ணாங்க. வயிற்று வலி தாங்க முடியல. 3 மாசமா எங்கெல்லாமோ போனாங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணுமே ஆகல. கடைசியில் ஏட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. வயிற்று வலி மாறவே இல்லை. அது வயிற்று வலி, அடி வயிற்று வலி, பயங்கரமான உதிரப்போக்கு. வாலிப போனேன். நான் கேட்டேன், ஏமா கர்த்தரோட தரிசனத்தை காட்டுறாரு. என்ன தரிசனம்? நீ பியூட்டி பார்லர்ல வேலை பார்க்கறேன், அது எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும்? கர்த்தர் காட்டுறாருப்பா. நீ ஒரு அழகான ஒரு வேசிக்கு நீ மேக்கப் போட்ட, அந்த வேசி அதுக்கு கூலி உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. என்ன கூலி பாஸ்டர்? அவளுக்கு ராவிய உனக்குள்ள கொடுத்துட்டு போயிருக்கா. இல்லையா சொல்லுங்க. இந்த ஆவி உனக்குள்ள புகுந்து குதிரை போக்கு உண்டாக்கிட்டு 3 மாசமா அலைகிற பணம் இப்பமே நீ 30,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணியாச்சு. மாஸ்டர் மேல ராத்திரி தூங்கி பல நாட்கள் ஆகிறது என்று சொன்ன உடனே அந்த பொண்ணு ஒப்பு கொடுத்து ஜோமன கை வச்சோன்னு பீரிட்டு போகுது அந்த ஆவி. இல்லையா? இப்ப அந்த பொண்ணு திருமணமாகி 2 குழந்தையோட குடும்பத்தோட நல்லா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், வாலிப பிள்ளைகளை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. சாத்தா யார வேட்டை நல்லா வர்ற குடும்பத்தை தான் அவனுக்கு கண்ணு. நல்லா ஜெபிக்கிறானா பாத்துக்கலாம், நல்லா ஆராதனைக்கு வர்றானா பாத்துக்கலாம், எங்க கை வைக்கலாம், யார பிடிக்கலாம். நான் இப்ப சொல்றேன், சாத்தானுக்கு உன் பலம் தேவையே கிடையாது. அவனுக்கு தெரியும் ஜெபத்துல பலமா இருக்கானா அதுல ஒண்ணு தொட முடியாது. ஆராதனை நல்லா இருக்கானா தொட முடியாது. ஐயா கொஞ்சமா வீக்கா இருக்காரா அதை புடிச்சுக்கிடுவான். இல்லையா சொல்லுங்க. நீ எதுல வீக்கா இருக்கையோ அங்க அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவான். சிலவங்க பாருங்க எல்லாம் நல்லா இருப்பான், கோபத்துல வீக்கா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கடவு கடவு அப்பளம் கூட பொரியலுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க, அதுக்குள்ள பொரிச்சிருவாங்க. பாருங்க, இவங்களுக்கு அதே ஒரு சோதனையா வந்துட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. பாஸ்டர் இந்த கோபத்தை மட்டும் அடக்க முடியல. நான் ஒரு சகோதரன் சொன்னேன், அடக்க முடியல, கொஞ்சம் உப்பு கையில வச்சுக்க. அல்லையா சொல்லுங்க. கோபம் வரும்போது வாயில ஒரு டிராப் போட்டு பாருங்க, மைண்டே மாறி. ஆனா கீழே துப்பும் போது கோபமும் போயிடும். அல்லேலூயா. ஆமா, காலத்தை பார்த்தா நம்ம எவ்வளவு வளர வேண்டியவங்க யோசிக்கிறோம். நான் எதுக்கு சொல்றேன், இந்த செய்தி இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வராருன்னா, சில வேசித்தன ஆவி மேட்டுப்பாளத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு, கோயம்புத்தூருக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு, சபையை சீரழிக்க ஆரம்பிச்சுட்டு, கருத்து பேசுற ஊழியக்காரனுக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. காணிக்கையெல்லாம் குறைஞ்சு போகுது, ஆட்கள் எல்லாம் குறைஞ்சு போகுது. ஆட்டம் பாட்டம் திடீர்னு புகையை போடலாம். இல்லையா? அந்த காலத்துல நாடகத்துல புகை போடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன் நாடகத்துல புகை போடுறாங்க? அப்ப வெள்ளத்தாரி கொடுத்தவர் அப்படி வருவா, இப்படி இப்படி வருவா. ஏன்னா பேய் வரும்போதுதான் புகை போடுவான். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க பார்த்தா நாடகமே பார்க்காத ஆள் மாதிரி தெரியுது. என்னோட இருக்கிறீங்களா? புரியுறதா? அப்ப வெள்ளத்தாரி கொடுத்தவன் வருவாங்க. எதுக்கு இந்த புகை போட்டான்னா, பேய்க்கு கால் ஒன்று நடக்க முடியாது, பறந்து வர்றதாச்சே, ஆவியாச்சே, அது தெரியாம இருக்கதான் புகை போட்டாங்க. இங்க அப்படின்னு அல்லேலியான அங்கிருந்த ஒரு புகை. இது என்ன புகைன்னு நமக்கு தெரியறது இல்லை. கொஞ்ச நேரத்துல ஆளையே தெரியல. 6வது நேரத்துல வர போக்கஸ் லைட் வர பிரைட்டா போட்டிருக்கான அடையாளம் தெரியுது இல்லை. லேலியா சொல்லுங்க. ஜனங்களை பிரமிப்படைய செய்வதையும், ஜனங்களை என்ன செய்யும், இன்னைக்கு இடர செய்கிறதான இடரல்கள் தான் இன்றைக்கு தேவனுடைய இடரல்கள். ஜனங்களுக்கு முன்பாக இந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சபையே, நீ மனம் திரும்பி கர்த்தருக்கு சமூகத்தில் ஓடிவா. லேலியா, பிலேயாம் வஞ்சகத்தை புரிந்து கொள். பிலேயாம் வழி நடத்துகிற வழிகளை புரிந்து கொள். நீ செய்ய வேண்டிய கையில் ஒரு ஈட்டி எடுக்கணும். அல்லேலியா சொல்லு. இன்னைக்கு ஒரு ஈட்டியை எடுக்கணும். அல்லேலியா. தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு செயலும் என் வாழ்க்கையிலையோ, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலையோ, என் குடும்ப வாழ்க்கையிலோ நான் அனுமதிப்பது இல்லை. அது எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் நான் அனுமதிப்பது கிடையாது. வீட்டுக்கு வெளியே இப்படி இருக்கட்டும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வைராக்கியம் பாராட்டணுங்க. இல்லையா சொல்லுங்க. வைராக்கியம் பாராட்டணும். இந்த பாருங்க, மலைக்கு போறவங்க, சபரிமலைக்கு போறவங்க பாக்குற, ஆந்திராவில இருந்து 10 வருஷமா 1300 கிலோமீட்டர் நடந்தே வர்றான். இதுல எல்லா குடும்பம் ஒருத்தர் தன் நாயோட கூட்டிட்டு வந்தான். வளர்ப்பு நாயை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க மலைக்கு. அது நடந்து வருது. எஜமா நடக்கிறாரு, நம்ம நடக்கிறாரு. 1300 கிலோமீட்டர்
கிட்டத்தட்ட 1.5 மாசம் நடந்திருக்கான். எதுக்காக? அவன் சாமி மேல வைராக்கியங்க. அவ்வளவு கலைத்து வர சாமிக்கு ஒரு ஜூஸ் சாமி என்னைக்கா கொடுத்திருக்கா? ஏப்பா நீ இவ்வளவு தூரத்துல வந்திருக்க, ஒரு சாப்பாடு என்னைக்கா கொடுத்திருக்கான்? கிடையாது. அவனே வந்து கொட்டுறான். சாமி இன்னும் ஆடு வித்தது, இன்னும் ஆடு வித்தது, இன்னும் பொண்ணு வெள்ளையும் உனக்கு கண்ணு தெரியலையோ காது தெரியலையோ நீ அழகுபடுத்திக்கான்னு சொல்லி அங்க கொட்டுறான். வைராக்கியம். கண்ணு காது இல்லாத தெய்வத்துக்கு காட்ட வைராக்கியம். உயிர் கொடுத்த தெய்வத்துக்கு நம்ம காட்டலைங்க ஐயா, அதான் வெட்கமா இருக்கிறது. தேவன் துக்கப்படுறார். எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை கொரோனா வாரிக்கொண்டு போனது. உன் பக்கத்தில் இருக்கவன், வீட்டுல இருந்தவன், அந்த பக்கம் இருந்தவன், இந்த பக்கம் இருந்தவன், உன் கூட வந்தவன், ஏன் கொரோனாவை தொடாமலா, கொரோனா கிராஸ் பண்ணாமலா, ஏன் உனக்குள்ள வராமலா? கிருபை. உன்னை என்னை உயிர் கொடுத்தது கிருபை ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, அந்த நன்றிக்காக, அந்த அன்பிற்காகவாவது நம்ம ஆண்டவர் பக்கம் நிற்கணும். இல்லையா? இல்லையா? உமக்காக இருப்பான் ஆண்டவரே, உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. அந்த அன்பு யாரும் யோசிக்கிறது இல்லையா? ஒரு நேரம் நல்ல சாப்பாடு நான் கை தொடும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஒரு காலத்தில் ஒண்ணும் இல்லாமல் இருந்தா ஆண்டவரே, இன்றைக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்கீங்க. ஒரு மாலை வந்தது, மாலை வந்தது. ஒரு காலத்தில் நல்ல வஸ்திரம் இல்லை, இன்னைக்கு நான் ஒரு வஸ்திரம் போடுறேன்னா எனக்கு மாலை வந்தது. அப்பாவுக்கு அன்பு செலுத்துங்க. என்ன உமால தான் வருது ஆண்டவரே. உன் அன்புக்காக அவரை ஏங்குறாருங்க, உன் வார்த்தைக்காக அவர் ஏங்குறாரு. நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம யோசித்து உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டும்படியாகவோ குறை கூறும்படியாக ஆவியார் இந்த வசனத்தை சொல்லலை. நம்ம என்ன வைராக்கியம் காண்பித்திருக்குன்னு கேள்வியோட வந்திருக்கிறேன். சொல்லு சொல்லு. பஞ்சகத்தில் விழாத, நீயும் குடும்பமும் வழி தவறி போகாத. பாருங்க, தெரியும் விசுவாசிகளை ஊழியக்காரனை வச்சு அடிக்க முடியும்னு சாத்தானுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் கள்ள தீர்க்க தரிசிகளை எழுப்பி வச்சிருக்கிறான், கள்ள போதகர்களை எழுப்பி வச்சிருக்கிறான். உடன்படாத, சத்தியத்தை பேசுகிற பரிசுத்தவான்களை போல இதே போல ஊழியர்கள் உனக்கு இருக்கும் வரைக்கும் நீ பரலோக நிச்சயமா போகலாம். இல்லையா? பெரிய தீர்க்க தரிசனம் இல்லாம இருக்கலாம், பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம இருக்கலாம். ஆனா கிடைக்கிற ஒன்று வெளியில எங்க கிடைக்காத ஒன்று இங்கிருந்து கிடைப்பது சத்தியம். சத்தியம். வேதத்தில் உள்ள சத்தியத்தை போதிக்கிற, வார்த்தையை கை கொண்டு கடிந்து போதிக்கிற ஒரு தகப்பன் தானத்திலிருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற இதே போல ஊழியர் நமக்கு கிடைப்பிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நம்ம ஊழியக்காரருக்காக ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அதுவே எனக்கு தந்த ஊழியக்காரருக்காக நன்றின்னு சொல்லுங்க. எங்களுக்கு வழிநடத்த தந்த தகப்பனுக்காக நன்றின்னு சொல்லுங்க. என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? ஆண்டவர் அவர் மூலம் நல்ல சத்தியத்தை தாங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவர். எங்கள் தகப்பன் தானத்திலிருந்து எங்களை நேசிக்க, நாங்களும் நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யணும். டெய்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலியா சொல்லுங்க. அப்ப பீலையாமின் வஞ்சகம், பீலையாமின் வழி தவறி செய்தார். அடுத்து எழும்பி வந்தான் யாருங்க? பினகா. அவன் 2 காரியத்தை செய்தான். பாவத்துக்கு உடன்படாதிருந்தான், பக்தி வைராக்கியம் காண்பித்தான். அல்லேலியா சொல்லுங்க. பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. அநேகர் என்னன்னா வசதியும் வாய்ப்பு வந்ததுன்னா எல்லாமே விட்டுருவாங்க. யோசேப்பு அடிமையாக இருந்தான், எகிப்துக்கு கொண்டு வரப்பட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவனுக்கு போத்திபாருடைய மனைவி, போத்திபாருடைய அரண்மனையில சகல பொறுப்புகளை யார் கையில் ஒப்படைத்திருக்கிறான்? யோசேப்பு கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறான். அவன் மனைவியை தவிர. இல்லையா? மனைவியை தவிர. இப்போ போத்திபாருடைய மனைவிக்கு யார் மேல கண்ணு? யோசேப்பு மேல கண்ணு. ஏன்னா யோசேப்பு அவ்வளவு அழகானவன், தேவனுடைய ஆவி அவன்ல இருக்கு. அவன் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்றாரு, அவ்வளவு கிளாமரா இருக்கிறான், ஓடுறான், செய்யறான். காரியங்களை பார்த்த உடனே அவன் மேல ஒரு ஆசை. இல்லையா? இப்ப இவ நடந்து வர்றான், பீப்பாய் மாதிரி, கருத்த பீப்பாய். ஜோசப் ஜோசப் கம், ஜோசப் கம் அப்படி பார்த்த உடனே அவன் அலறிட்டான். ஆட பாவமே, இது வித்தியாசமா இருக்குன்னு பாவத்துக்கு இழுக்க வஸ்திரத்தை விட்டு அவன் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, உன்னை தவிர ஆண்டவர் எனக்கு யாரையும் ஒதுக்கலையா, நான் நினைச்ச அவங்களோட பாவம் பண்ணலாம், ஆனா உன்னதமான தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று பாவத்துக்கு உடன்படாமல் விலகி ஓடினான். அந்த வசனத்தை வாசிங்க. பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு
உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது பாருங்க, பொல்லாங்கிக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக வாசிமா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்து அவன் அவருடைய சயனிக்கவும் அவருடைய இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பாருங்க, அவன் சம்மதிக்கவில்லை. தண்ணி குடிச்சிடலாமா? அங்க பிடிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு விசுவாசிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பிரச்சனை நான் சொல்றது பிரச்சனை, பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு தெரியல. அதான் பிரச்சனை. இல்லையா சொல்லுங்க, பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு தெரிகிறது இல்ல. பரிசுத்தம்னு என்னன்னு தெரிஞ்சா அதுல வைராக்கியமா இருக்கலாம், பாவம் என்னன்னு தெரிஞ்சா அதை விட்டு தள்ளலாம். இது ரெண்டும் தெரியாம தான் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா யோசேப்பு அழகா சொல்றான், அவன் உடன்படவில்லை. இல்லையா சொல்லுங்க, யா நான் யார், என் தெய்வர் யார், என்னை அழைத்தவர் யார், நான் அடிமையிலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தாரே, இனி இந்த பாவத்துக்கு நான் உடம்பட மாட்டேன். நான் இன்னும் கேட்கிறேன், பாவத்துக்காக பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டினால அவனுக்கு எடுத்த கூலி என்ன தெரியுமா? என்ன கூலி தெரியுமா? 13 வருஷ ஜெயில் தண்டனை. இல்லையா சொல்லு. நீ பரிசுத்தத்துக்காக நிற்கும் போது என்ன வரும்? பிரச்சனை வரும். பாவத்தை உழண்டு போன அவனை வேணுமே பார்க்க மாட்டான். சிகரெட் அடிப்பான், தண்ணி குடிப்பான், அவன் இஷ்டப்படி ஆடுவான். அம்மா அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். சர்ச்சுக்கு போறான், ஒண்ணு இல்லாம இருக்கான், என்ன கவனிக்க மாட்டேங்க, நான் உதாரியா இருக்கான், அப்படி இருக்கா இப்படி அத்தனை குற்றச்சாட்டம் சர்ச்சுக்கு போறவன் மேலதான் அம்மா சொல்லுவான். எல்லா இடத்துலயும் நடக்கிற காரியம். வைராக்கியம் பரிசுத்தத்துக்கு காண்பித்தா எதிர்ப்பு வருதா? எதிரா வர்றாங்களா? குற்றம் சாட்டுறாங்களா? நீ ஆண்டவருக்கு அதை வச்சு நீ ஏறி வந்துடணும். இல்லையா சொல்லு, இல்லையா சொல்லு. உடன்படவில்லை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. உடன்பாடு இல்லை. எனக்கு இதுக்கு உடன்பாடு கிடையாது. வேதித்தனத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. விக்கிரக ஆராதனைக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். மாய்மாலம் பண்ணக்கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பு. இல்லையா? நான் ஊழியக்காரனுடைய ஊழியம் தொடக்கமான ஒரு சகோதரனுடைய தகப்பனார் மரணத்துக்கு போயிருக்கு. அடக்கமெல்லாம் வரும்போது நம்ம சந்தோஷமா நான் அழைத்து கொண்டு போனார். தகப்பனார் அப்படி இருந்தார், இப்படியா இருந்தார் ஐயா அப்படின்னாரு. அழுதாரு, உப்பு கொடுத்தாரு. நானும் அவர் ஆறுதல் படுத்தினேன். அப்புறம் நான் கொஞ்சம் உட்காந்து அடக்கம் பண்ணிட்டு வரட்டுன்னு சொல்லி உட்கார்ந்தேன். அடக்கம் பண்ணிட்டு வர்றாரு, இப்படி வர்றாரு. என்னடா முகத்தை மறைச்சிட்டு வர்றாரு பார்த்தா நான் இழுத்துட்டேன். என்ன இப்படி ஊழியக்கார முகத்தை மறைச்ச இழுத்து பார்த்தா மீசையை காணோம். என்னத்தை காணோம்? மீசையை காணோம். ஏன் நல்லாதானையா? அதுக்குள்ள இல்ல, மொட்டைய போட சொன்னானுவ. நான் மீசைய மட்டும் எடுத்துட்டு வந்தேன். பெரிய பறிக்கத்தவன் சொல்றதை கேட்டுக்கா. சொல்றது புரியுதா? விக்கிரகத்துல வித்து போற கூட்டம். ஆமென். கர்த்தர் வைராக்கியத்திற்காக மனவாட்டியாகிய சபை, நீ பாவத்துக்கு உடன்படக்கூடாது, உலகத்துக்கு உடன்படக்கூடாது. அதற்காக கிரையம் செலுத்தனு முன் வரணும். அல்லையா சொல்லுது, வரணும் வரணும் வரணும். அப்படிப்பட்ட சபைக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். எதிர்ப்பு வரட்டும். 13 வருஷ சிறையில் நான் ஒண்ணு கேட்கிறேன். இதை யோசேப்புல பிடிச்ச விஷயம் என்னன்னா, விசாரணை வருகிறது. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் பாரு, யோசேப்புல வஸ்திர அங்கையில் தான் இருக்கு. என்ன பாவம் செய்ய தூண்டினால்தான் இவன் என்னை பாவம் செய்ய என்னை வருந்தி கேட்டுக்கொண்டான், என் மேல் பிரயோகம் பண்ணினான் என்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்லும் போது இக்காலத்து யோசேப்புகள் என்ன செய்திருப்பாங்க தெரியுமா? யோ போத்திபார, முதல்ல உன் மனைவி ஒழுங்க வையா, அப்புறம் நீ என்ன கேட்கலான்னு. புரியுதா? ஆனா நல்ல ஒரு சம்பவம் பார்த்துக்காங்க. இவன் நீதிக்காக, நல்ல கவனிக்கும், பரிசுத்தத்துக்காக தன் எஜமான் மேல பழிபட விரும்பல. புரியுதா? புரியுதா? நீ கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கு, கர்த்தருக்கு உனக்கு மட்டும் தெரியட்டும். உலகத்துக்கு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்துக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீயும் கர்த்தருக்குள்ள பிடிமானம் உன் இதயத்தில் இருக்கட்டும். லேலியா அதன் நிமித்தம் என்ன குற்றம் சாடுவேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், யோசேப்புடைய பயோடேட்டா எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு கம்பெனியில கொடுத்து பாருங்க, வேலை கிடைக்குமா? என் பெயர் யோசேப்பு, தகப்பன் பேர் யாக்கோபு, எனக்கு 12 சகோதரர்கள்,
ஆமா, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். என்னதுங்க? போத்திபார் மலை வீட்டுல பண்ற வருத்தம். அதுல மிக முக்கியமான விஷயம் 13 வருஷ ஜெயில் தண்டனை. இந்த பயோடேட்டா கொடுத்தா எங்க ஒரு பியூன் வேலை கிடைக்குமா? சொல்லு, கிடைக்குமா? உலகத்துல ஏதாவது கம்பெனியில, ஆனா குப்பை பறக்கிற கம்பெனியில கூட வேலை கிடைக்காதையா. காலம் வந்தது. 13 வருஷ தண்டனை உண்மைக்காக நின்றது நிமித்தமா அவன் அந்த தேசத்தில டாப்ல தூக்கினார். உன் உயர்வு அவரு கையில தான் இருக்கு. தேவ பிள்ளைய, உன் உயர்வு அவருக்கு மேல தான் இருக்கு. நீ கொடுத்த கிரைய ஒரு நாள் வீணாத. பரிசுத்துக்காக வைராக்கியம் பாராட்டு, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டு. அல்லேலியா சொல்லுங்க, அல்லேலியா. பாவத்துக்கு உடன்படாத பினவா எழுந்தான் பாருங்க, ஈட்டி எடுத்தான். அத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான், அத்தனை பேர் இருக்கான் செத்துக்கிட்டு இருக்கிறான், அத்தனை பேர் புலம்பிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல ஒருத்தன் கூட்டிட்டு போறானே, இது எவ்வளவு பெரிய துணிகரம். நான் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன், பொண்ணு இறந்து போச்சு. அப்பா எங்களான்னு பார்த்தா ஒரு தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அங்க போய் பார்த்தா 4 பேர் விட சீட்டாடிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அப்பதான் யோசித்தேன், இவனே ஒரு அப்பனா இருக்கிறான். அவன் செத்துட்டு போறான், அவன் செத்துட்டு போறான். அந்த மாதிரிதான் இருக்குது இந்த கூட்டம் எல்லாம். அல்லேலூயா. எழுந்து ஈட்டி எடுக்கணும், பரிசுத்தத்துக்காக நம்ம பக்தி வைராக்கியம் காட்டணும். உருவ குத்துனான், ஒரே செருவுதான் போ. அவன் அந்த எலும்புறான் பாத்தீங்களா? இன்னைக்கு நீ எழும்பும் போதுதான் கத்துற உங்களுடைய வேலையா. நான் எழும்புறேன் பாஸ்டர், நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன், பக்தி வைராக்கியம் காட்டு, ஆண்டோட துக்கத்தை அடக்கும்படியாக, ஆண்டோட வருத்தத்தை மாற்றும்படியாக இந்த வல்லமையோட எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோட ஒரு உடம்படிக்கை, சமாதான உடம்படிக்கை. உங்களோட ஒரு உடம்படிக்கை, உங்களோட எழுப்புதல் உடம்படிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோட ஒரு உடம்படிக்கை, இந்த சபை நிரம்பி வழிகிற ஒரு உடம்படிக்கை கர்த்தர் பண்ண போறாரு. நீ வைராக்கியம் பாராட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காட்டணும்? வைராக்கியம் பாராட்டணும். பக்தி வைராக்கியம். என்ன சொல்லுங்க? பக்தி வைராக்கியம். அவனை குறித்து ஆண்டவர் அழகா, அவனை குறித்து ஒரு 3 இடத்துல சொல்லப்பட்ட வசனம், ஒரு இடத்துல சொல்லப்பட்ட வசனம் காணுது. 106ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம் வாசிங்க பாப்பா. 28ஆம் வசனம். அவர்கள் பாகால் பெயோரை பற்றி கொண்டு, 106ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். அவர்கள் பாகால் பெயோரை பற்றி கொண்டு ஜீவன் இல்லாதவர்களுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினாலே அவருக்கு தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. 31ஆம் வசனம் நல்ல கவனே. அது எதுங்க? ஒரு ஆள் எழும்பினது நிமித்தமா தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப என்ன ஆண்டவரை பார்த்து சொல்றாரு? நீ பரிசுத்தத்துக்காக எழும்பினா தலைமுறை தலைமுறைக்கு உன் மேல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாராமா? என்ன வச்சிருக்க? நீதியை வச்சிருக்கிறார். ஹலோ, என் செய்தி உங்களுக்கு புரிகிறதா? அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? வசனம் சொல்லுது, இன்னும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக நாம் பலம் கொள்ளவில்லையே. அநேக விட நம்முடைய மாம்சம் நம்மளை மேற்கொண்டு விடுகிறதே, உலகம் நம்ம மேற்கொண்டு விடுகிறதே, அப்பாவை துக்கப்படுத்தி விடுகிறோமே. வேண்டாம், உன்னையும் தலைமுறை நிற்கத்தக்கதாக நீ எழும்பணும், வாத நிக்கணும், அசுத்தங்கள் களையணும், பரிசுத்தம் படணும். அல்லேலூயா சொல்லு. சபை நிரம்பி வழியணும். பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிற இந்த தினமெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஓடி வர வேண்டும் என்று நீ எழுந்து நின்று நியாயம் செய்யணும். அல்லேலூயா சொல்லு. பாடணும், பாடுறவன் நல்ல பாடு, சபைக்காக வைராக்கியம் பாராட்டு. அல்லேலூயா. ஆமா, எலியாவும் அப்படிதான் சொன்ன, ஆண்டவரே உமக்காக பெரிய பக்தி வைராக்கியம் பாராட்டிருக்கிறப்பா. ஆனா எல்லா ஜனங்களையும் என்ன செய்தாங்க? விக்கிரக தோப்புகளை போய் பாகாலுக்கு பின்னால போய் ஆராதித்தார்களே. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பொம்பளை வாக்கு கேட்டு போய் சூரத்தடியில் உட்கார்ந்து கிடக்காரு. போதும் கர்த்தாவே எங்களை எடுத்துக்கொள்ளும். ஒரு காலத்துல பக்தி வைராக்கியம் காராட்டினோம், இப்ப நம்மளோட பக்தி வைராக்கியப்பட்டிருக்கு. நீ ஒரு பினகா. இல்லையா? வைராக்கியம் பாராட்டு, நல்ல காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? 4 காரியத்தை நான் சொன்னேன் இல்லையா? அப்படிதானே? என்னதெல்லாங்க? பிலேயாமினுடைய வஞ்சகம். இல்லையா? ஒரு வஞ்சகத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. பிலேயாம் ஜனத்தை வழி தவறி பண்ணா. உன்னை யாரு வழி நடத்துறா?
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய உண்மையான சத்தியத்தின்படியே நீ வழி நடத்தப்படணும். தீர்க்க தரிசனம் கேட்கணும்னு சொல்லி எல்லாம் தலையை கொண்டு கொடுத்துறாத. இல்லையா சொல்லுங்க. ஆமா, அவங்க தலையில் இருக்கிற ஆவி உனக்குள்ள வந்துன்னா அவங்களே பின்பாக நீ போயிடுவார். ஏதோ மாய்மாலமான சந்தோஷம், மாய்மாலமான சாத்தானுடைய பொய்யான சமாதானத்தை உனக்குள்ள இறக்கிட்டான்னா நீ அவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். உன்ல இருந்து ஆயுசு முழுவதும் காணிக்க கலந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆவிகள் தேசத்துல பலமாய் கிரியை செய்கிறது. லேலியா சொல்லுங்க. கொஞ்சம் கூட்டமே ஆக நம் கர்த்தருடைய கூட்டம். லேலியா சொல்ல. கொஞ்சம் கூட்டமே ஆகிலும் நம்ம யெகோவா ஈரை கூட்டம். லேலியா சொல்ல. அவரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். லேலியா. அவரே நம்மை காண்பவர், அவரே நம்மை காப்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். சிங்க கேவியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் என்னை அழைத்தார். அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர், அவரே நம்மை காப்பவர், அவரே நம்மை காண்பவர். இந்த கேள்வியோ உலகிருக்கோ அவர் நம்மை காக்கும் தெய்வம் கூட இருக்கிறார். உடன்படிக்கையின் தேவனும் கூட இருக்கிறார். எழுப்புதல் மூலமா இந்த சபைக்கு வரப்போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஒரே நிமிஷம் எழுந்திருங்க. எல்லாரும் ஒரே நிமிஷம் எழுந்திருங்க. எல்லாரும் ஒரே நிமிஷம் வலதையை நேரம் மேல உயர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே என் ஆவி ஆத்மா சரத்தை அர்ப்பணிக்கிறப்பா. நான் இன்றைக்கு பக்தி வைராக்கியத்துக்கு வர்றாப்பா. பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. அநேக வேளை விழுந்து போகிற அனுபவம் என் மேல உங்க ஆவியை ஊற்றுங்க. பரிசுத்தத்தின் ஆவியை ஊற்றுங்க. ஜெப ஆவியை ஊற்றுங்க. சொல்லுங்க, பக்தி வைராக்கியத்தின் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இறங்கி வாங்கப்பா. உமக்காக ஓடணுமே, உமக்காக நிற்கணுமே. பினகாசை போல வாதையை மாற்றுகிறவனாக, பினகாசை போல வல்லவருடைய வருத்தத்தை மாற்றுகிறவனாக நான் வரணுமே. என்னை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கலாம். யோசேப்பை போல தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்க ஆண்டவருடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், என்னை குற்றவாளி என்று சுமத்துவதற்கு எத்தனை விதமான கிரியைகள் இந்த பூமியிலே நடந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஸ்தோத்திரம். உங்களை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் ஆண்டவரே. உங்களை விட்டு நாங்கள் தூரம் போக மாட்டோம் ஆண்டவரே. உங்களுக்காக நாங்கள் நிற்போம், உங்களுக்காக நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீர் நல்லவர், நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பதிலே வைராக்கியம் கொண்டீங்களோ ஆண்டவரே, அதே போல நாங்கள் இந்த பூமியில உமக்குள் வாழ்வதற்கு, உம்முடைய பரிசுத்தத்தில், உம்முடைய நீதியில் உண்மையில வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்க என்று சொல்லி ஆண்டோட சமூகத்தை கேட்போம். பின்னதாசை போல எழுந்து ஓ ஸ்தோத்திர அசுத்தம் நடக்கிற இடத்திலே அவன் சென்று ஓ ஸ்தோத்திர கர்த்தருக்கு விரோதமாக நின்ற காரியத்தில் அவன் ஜெயம் பெற்றபடினாலே தேவனுக்கு முன்பாக நிற்போம். அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய ஆலய பிரகாரத்திற்குள் நாங்கள் கடந்து வருவோம். கர்த்தாவியுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவிற்காக அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. நாங்கள் ஆராதித்தோம், உம்மை பாடினோம், உம்மை துதித்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற சங்கீத பகுதியை நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. உடைய நாம மகிமைக்கு காணிக்கைகளை நாங்கள் சமர்ப்பித்தோம். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல செய்தியை கேட்க ஆண்டவரே எங்களுக்கு நீ உதவுறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தத்திற்குள்ள எங்களை வைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா நீதிக்குள்ள எங்களை வைத்துக் கொள்ளுங்க, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தவும் தேவ நாம மகிமைக்காய் மட்டும் நாங்கள் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவுங்க என்று சொல்லி
ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம், ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கலாம், நம்மை தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற என் பிள்ளைகள் எல்லாவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறேன்ப்பா. இயேசுவே இரத்தத்திற்குள்ள நான் ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. என் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவராகிய தேவன். கடந்த 4 மாதங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் கூட இருந்த தேவன் இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகளை நடத்துவீராக. போதுமானவராய் இருங்க, அற்புதமானவராய், அதிசயமானவராய் இருங்க. சகலவிதமான சத்துருவின் கிரியைகளுக்கும் பாவங்களுக்கும் ஆண்டவரை விலக்கி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறார். குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருடைய கருத்திலே தருகிறார். விசேஷமாய் வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த தேவதாசனுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியா சொல்லியிருக்கிற ஆண்டவரே ஒருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய மகிமைக்குள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. மிகுந்த விடுதலையோடு, மிகுந்த சமாதானத்தோடு கூட ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு அவர் கடந்து சொல்லட்டும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ள ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.